பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. இன்னைக்கு கர்த்தரை கிரியை செய்ய அனுமதிப்போமாக என்றதான தலைப்பில் நம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே யோவான் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான லாசருவினுடைய சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிறது. ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர் வியாதியாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுவுக்கு செய்தி அறிவிக்கப்படுகிறது, ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். நான் இப்படி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். ஆனால் மனுஷனுடைய சித்தம் என்ன? வியாதியாக இருக்கும்போதே லாசருவை இயேசு சுகமாக்கி விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் தேவ சித்தம் அதுவல்ல. அவர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு தாம் இருக்கிற இடத்துல இன்னும் 2 நாள் தங்குகிறார். இப்பொழுது லாசரு வியாதி அதிகமாய் மரித்து போகிறார். இயேசு வரவில்லை. அடக்கம் பண்ணப்பட்டார். அப்பொழுதும் இயேசு வரவில்லை. அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களான பிறகு ஆண்டவராகிய இயேசு லாசருடைய ஊர் பெத்தானியாவுக்கு வருகிறார். இப்பொழுது அவனுடைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி. அவர்களுடைய விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் என்ன? நீங்கள் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரனை காப்பாற்றி இருக்கலாமே ஆண்டவரே, இது அவர்களுடைய விருப்பம். ஆனால் தேவ சித்தம் என்ன? அது வேறு. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு லாசருடைய கல்லறைக்கு வருகிறார். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதும் மார்த்தாள் குறுக்கிட்டு சொல்லுகிறார், ஐயோ ஆண்டவரே, கல்லை எடுத்து போட்டால் என்ன ஆகிறது ஆண்டவரே? அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிறதே, நாருமே என்று சொல்லி மார்த்தாள் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவன் தம்முடைய சித்தத்தை, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவர் வந்திருக்கும் போது மனுஷனுடைய சித்தம் உள்ளே புகுத்த முயற்சி செய்யப்படுகிறது. மார்த்தாள் தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய யோசனைகளை தேவ சித்தத்திற்கு தடையாக கொண்டு வந்து நிறுத்த முயற்சி செய்கிறாள். ஆண்டவரே, இப்போ அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிறது, இப்போ போய் கல்லெடுத்துப்பட்ட நாற்றம் எடுக்குமே, இது மனுஷனுடைய மூளை, மனுஷனுடைய சிந்தை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கல்லை எடுத்து போட்டால் தான், நீ என்னை விசுவாசித்தால் மட்டும்தான் என்னுடைய மகிமையான காரியங்களை நீ பார்க்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை குறித்து பெரிய திட்டங்களை, சித்தங்களை, நோக்கங்களை உடையவராக இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவ சித்தத்திற்கு இடையிலே நம்முடைய சுய சித்தத்தை, நம்முடைய சுய சிந்தைகளை, நம்முடைய மூளை சொல்லுகிறதை நம்ம கொண்டு வந்து நம்ம தடையாக, குறுக்காக நிறுத்துகிறோம். அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராலே கிரியை செய்ய முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தடைக்கல்லை, உன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைக்கல்லை நீ எடுத்து போடும் பொழுதுதான் நான் உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கிரியை செய்ய மார்த்தாள் அனுமதித்த பிறகுதான் அங்கே கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களான பிறகுதான் ஆண்டவராகிய இயேசு வந்தார். ஏன் 4 நாட்கள் கழித்து வர வேண்டும்? ஏன் ஒரு 2 நாள் கழிச்சு வந்திருக்கலாமே, இல்லை மரித்த உடனே வந்திருக்கலாமே? ஏன் குறிப்பாக 4 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், யூதர்கள் ஒரு காரியத்தை நம்பினார்கள். அது என்னவென்று சொன்னால், ஒரு மனுஷன் மரித்து போன பிறகும் கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் வரைக்கும் அந்த ஆவி அவன் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே சுற்றி கொண்டிருக்கும் என்று சொல்லி யூதர்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நாட்களிலே. அன்பான, எனவே தான் ஆண்டவராகிய இயேசு அந்த 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்பதாக வந்திருந்தால் லாசருவை உயிரோடு எழுப்பிதான் சொல்லியிருப்பாங்க, அந்த ஆவி அங்கே தானே இருந்தது. உடனே வந்துட்டு லாசரு வெளியே வான்னு சொன்ன உடனே அந்த ஆவி அவனுக்குள்ளே வந்து திரும்ப அவனை உயிரை அடைஞ்சிருப்பான்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு அதற்கு கூட இடம் கொடுக்கல. 4 நாட்களுக்கு பிறகுதான் அந்த ஆவி அந்த இடத்தை விட்டு செல்லும் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு சாதாரணமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார்? அந்த நம்பிக்கை உடைக்கிற விதத்தில் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது,
கர்த்தர் நினைத்தால் எதை வேணாலும் செய்ய முடியும், நான் நினைத்தால் எதை வேணாலும் செய்ய முடியும் என்பதை எல்லோருக்கும் காண்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 நாட்களான பிறகு வந்தார். இப்போ அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய சித்தத்தை எல்லாம் முடிந்து போயிற்று என்று சொல்லி மனுஷர்கள் சொல்லுகிற இந்த நேரத்தில் என்னுடைய சித்தத்தை, என் வல்லமையை உன் வாழ்க்கையில் காண்பிக்க போகிறேன், உன் தடைக்கல்லை எடுத்து போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தடைக்கல் எது? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அவிசுவாசம். நம்முடைய மூளை சொல்லுகிற காரியங்கள் தான் தடைக்கல்லாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற உன் அவிசுவாசத்தையும் உன் மூளை சொல்லுகிற காரியங்களும் உனக்கு ஒரு தடையாக இருக்கிற தடைக்கற்களாக அதை எடுத்து போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதை எடுத்து போட்ட பிறகுதான் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறினது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தடைக்கற்களாக எது இருக்கிறது? நமக்கும் கர்த்தருக்கும் நடுவே தடைக்கற்களாக எது இருக்கிறது? நம்முடைய சுய சிந்தனைகளா அல்லது நம்முடைய அவிசுவாசமா? எது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய விடாமல் தடுக்கிறது என்பதை நாம் தான் யோசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் அந்த காலை வேளை, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் முழுவதுமாய் கிரியை செய்ய என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபிப்போமா? பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் கிரியை செய்ய முடியாதபடிக்கு எங்களுடைய சுய சிந்தனைகளும் ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசமும் ஒரு தடைக்கற்களாக இருக்கிறது என்பதை தகப்பனே இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் முழுவதுமாய் உம்முடைய கிரியைகள் நிறைவேற்றி கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என்னவோ அதை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றி கொள்ளும்படியாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இதுவரைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைக்கற்களும், ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைக்கற்களும் நீங்கி போகட்டும் ஐயா. மனுஷன் முடியாது என்று சொல்லி ஆண்டவரே முடிவு கட்டி விட்டதை ஆண்டவரே நீர் துவங்குகிற தேவனாய் இருக்கிறீர், செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முடிந்து போனது என்று சொல்லி எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் நீர் மீண்டும் துவங்குகிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் செய்கிற எல்லா காரியத்திலேயும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.